இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ அமெண்ட்மெண்ட் பற்றி பேசும்போது அமெண்ட்மெண்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்செப்ட்லாம் பார்த்தோம். அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது, அது இல்லாமல் மற்ற விஷயங்களை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து அமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஸோ ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே டிஃபைன் பண்ணலை. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் நிறையா கேசஸ் வந்து கண்டினியூஸாக வந்துச்சு. அந்த கண்டினியூஸாக வந்த கேசஸ் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து அமெண்டிங் பவர் இருக்குது அப்படின்ற ஒரு வாதம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அதை தவிர்த்து பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம், என்னென்ன கேசஸ் இருக்குது, பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் கேஸ். ஓகேங்களா, சங்கரி பிரசாத் கேஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா 1951 அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே பார்லிமெண்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அமெண்ட் பண்ணலாம். அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்லலை, பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து, அதாவது பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடிட்டும் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இல்லாட்டி வச்சுக்கவும் செய்யலாம் கான்ஸ்டியூஷனில் அப்படின்ற ஒரு சில வாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுத்தனால வந்து அதனால் நிறையா ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற வாதங்கள் நிறையா எமினன்ட் பர்சன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சங்கரி பிரசாத் கேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாருங்கள், could tell the rights of property was challenged. அதாவது ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்றது வந்து ஆர்டிகல் 31 இல்லையா? ஸோ ஆர்டிகல் 31 வந்து ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த கேஸில் வந்து இதோட பவர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 368 மூலமாக ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த பவர் டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணுற பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ எந்த கேஸில் அப்படின்னா சங்கரி பிரசாத் கேஸில் ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேங்களா, ஓகே 1951. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகுல்நாத் கேஸ். ஸோ 1967 இந்த கேஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தொடக்கூடாது, உங்களுக்கு வந்து அமெண்டிங் பவர் கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் தான் அந்த கோகுல்நாத் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ரூட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிவன் அஸ் டிரான்சென்டல் அண்ட் இம்மியூட்டபிள் பொசிஷன், அதாவது அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் பாருங்கள், பார்லிமெண்ட் ரியாக்டட் டு கோகுல்நாத் கேஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1967 அதே விஷயம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிக்ளேர் தட் பார்லிமெண்ட் ஹேஸ் அ பவர் டு அப்ரிட்ஜ் அண்ட் டேக் அவே எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். ஸோ எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா, அந்த கோகுல்நாத் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி வேணால் அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசவனந்த பாரதி கேஸ் 1973. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இந்த கேஸ் பாருங்கள், கோர்ட் ஓவர் ரூல்ட் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் கோகுல்நாத் கேஸ். அதாவது அதுக்கு முன்னாடி வந்த கோகுல்நாத்தோட கேஸை வந்து கோர்ட் வந்து ஓவர் ரூல் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் லேட் டவுன் அ நியூ டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். இங்கே தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. ஏன் பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்கன்னா, பேசிக் ஃபியூச்சர்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதன்படி ஆர்டிகல் 368 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு நாட் எனேபிள் டு அல்டர் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அதாவது ஆர்டிகல் 368 படி பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அல்டர் பண்ணக்கூடாது. அதில் இருக்க சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் வேணால் மாற்றிக்கலாம், பட் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத அல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பார்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஷெடியூலாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திரா நேரு காந்தி கேஸ். ஓகேங்களா, 1975. ஓகேங்களா, இந்த கேஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு சின்ன அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படி பாருங்கள், டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ளைடு பை சுப்ரீம் கோர்ட். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரோட டாக்ட்ரின் இருக்கு இல்லையா, இங்கே என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து அப்ளிகபிள் வந்து எங்கே வச்சோம் அப்படின்னா இந்த கேஸில் தான் ஆயிருக்கும். ஓகே, பார்லிமெண்ட் ரியாக்டட் பை எனாக்டிங் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த கேஸுக்கு பார்லிமெண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, அவங்களோட 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து அவங்களோட ரியாக்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆன்சருக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். த ஆக்ட் அமெண்டட்
368 and declared that there is no limitation. ஓகேங்களா, அந்த ஆர்டிகல் 368 படி இவங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் அப்படின்ற ஒன்று கிடையாது. எதில் அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் நோ அமெண்ட்மெண்ட் கேன் பி கொஸ்டின் இன் எனி கோர்ட்ஸ். அவங்களோட அமெண்ட்மெண்ட் எதுவுமே யாருமே எந்த கோர்ட்லையுமே கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து பார்லிமெண்ட் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மினி கான்ஸ்டியூஷனில் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அவங்க வந்து பார்லிமெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் பண்ணுற அமெண்ட்மெண்ட்டை வந்து எந்த கோர்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. அது வந்து இந்திரா நேரு காந்தி கேஸோட ஒரு ரியாக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டோட ரியாக்ஷனாக இருக்கும், பார்லிமெண்ட்டோட ரியாக்ஷனாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மினர்வா மில்ஸ் கேஸ். ஓகேங்களா, 1980. ஓகே, இந்த கேஸ் என்ன சொல்கிறாங்க, இன்வால்டட் ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது பார்லிமெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஒன்று போட்டாங்க இல்லையா, அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து இன்வாலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூடட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா, அது ஜுடிஷியல் ரிவ்யூன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு லா எனாக்ட் ஏதாவது ஒரு லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லா வந்து கான்ஸ்டியூஷன் படி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணுவாங்க. யார் செக் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் சுப்ரீம் கோர்ட் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஜுடிஷியரி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து என்ன ஆகுனா பேசிக் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயம். எது இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஒரு பேசிக் ஃபியூச்சர். ஓகேங்களா, ஸோ தட் இந்த மினர்வா மில்ஸ் கேஸில் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷனை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு பேசிக் ஃபியூச்சராகவே வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஹஸ் கன்ஃபர்ட் அ லிமிட்டட் அமெண்டிங் பவர் டு த பார்லிமெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டடான சட்ட திருத்தம் வந்து கொடுத்துருக்கோம், பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த பவர் கொடுத்துருக்கோம். அந்த லிமிட்டட் நீங்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது இல்லாமல் லிமிட்டடாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமெண்ட் பண்ணிக்கலாம், இதை மட்டும் தொடக்கூடாது அப்படின்ற விஷயம் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இப்போ என்னென்னலாம் அந்த பேசிக் ஃபியூச்சர்ஸ் உள்ளுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 5 கேஸையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆர்டிகல் 368 can amend any part of the constitution including fundamental rights without affecting the basic structure. பாருங்க, without affecting the basic structure. So 368 ஆர்டிகல் 368 படி அமெண்ட் பண்ணலாம் பேசிக் ஸ்ட்ரக்சரை தவிர்த்து. ஏற்கனவே நம்ம முன்னாடி பேசினது தான். ஓகே, பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அதாவது அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் பாருங்கள், சுப்ரமசி ஆஃப் கான்ஸ்டியூஷனோட சுப்ரமசி அதை வந்து அமெண்ட் பண்ண முடியாது, அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்து பாருங்கள், சொவிஜன், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இந்த மூணுமே, சொவிஜன்னா இறையாண்மை, டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகேங்களா, குடியரசு. இது மூணையுமே நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் ஃபியூச்சர் ஆர்டிகல் 368 படி. அடுத்து செக்குலர் கேரக்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். செக்குலர் கேரக்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றது வந்து ஒரு பேசிக். செக்குலர்ன்றது வந்து எல்லா மதமும் ஒன்று அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அதையும் வந்து எந்த ஒரு காரணத்துலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பாசிட்டிவ் செக்குலரிசம், பாசிட்டிவ் செக்குலரிசம் இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ அதையும் வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, அண்ட் ஜுடிஷியரி பவர் செப்பரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட பவர்ஸை வந்து வந்து மாற்றக்கூடாது, பேசிக் கான்செப்டை மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபெடரல் கேரக்டர். இந்தியா ஒரு ஃபெடரல் அண்டு யூனியன். ஸோ ஃபெடரல்ன்றது வந்து கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனியன் இருக்கும், நிறையா ஸ்டேட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யூனியனோட கோஆர்டினேஷனோட தான் இருப்பாங்க. அந்த யூனியனோட கோஆர்டினேட் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபெடரல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அமெண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஒரு பேசிக் ஃபியூச்சர். அடுத்து பாருங்கள், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேங்களா, எப்பயுமே நம்மளோட ஒற்றுமையோ வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது, அது ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ரொவிஷனுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், வெல்ஃபேர் ஸ்டேட் சோசியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சொல்கிறது வந்து டிபிஎஸ்பி. ஓகேங்களா,
சோசியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சொல்கிறது டிபிஎஸ்பி. இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் இந்த கான்செப்டை வந்து எப்பயுமே அமன் பண்ணக்கூடாது. இது ஒரு பேசிக் ஃபியூச்சர், ஓகேங்களா. ஏன்னா மக்களோட நலனுக்காண்டி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், ஓகே. ஸோ இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றது வந்து டிபிஎஸ்பியில் எம்பெட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். இதையும் நீங்கள் வந்து அமன் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஓகேங்களா. ஜுடிஷியல் ரிவ்யூ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாட்டி பார்லிமெண்ட்டோட லா வந்து கான்ஸ்டியூஷன் கீழே இருக்கா இல்லையான்றதை வந்து நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் வந்து ஒரு பேசிக் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லைக் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980, ஓகேங்களா. ஸோ அந்த விஷயம். அடுத்து பாருங்கள் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், இது ரொம்ப முக்கியம். இங்கே ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டின்றது ஆர்டிகல் 21 சொல்லலாம், ஆர்டிகல் 19 சொல்லலாம், ஓகேங்களா. ஆர்டிகல் 18 to 22 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீடம் பற்றி பேசுகிற ஆர்டிகல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். அதில் பாருங்கள் இந்த 21 வந்து ரொம்ப முக்கியம், லிபர்ட்டி, ஓகேங்களா. ஸோ அதனால இந்த டிக்னிட்டி ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டிக்னிட்டி ரொம்ப முக்கியம், அவங்களோட ஃப்ரீடமும் முக்கியம். அது ரிலேட்டடாக வந்து மேக்ஸிமம் அமெண்ட்மெண்ட் இருக்கக்கூடாது, அதை அமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பேசிக்ஸ், ஏதாவது பார்லிமெண்ட் சிஸ்டத்தையே மாற்றக்கூடாதுன்னு இல்லை, அதாவது அது பேசிக் ஃபியூச்சர்ஸ், ஓகேங்களா. ஒரு கட்டமைப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ரூல் ஆஃப் லா ரொம்ப முக்கியம், ஏவி டைசின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த ரூல் ஆஃப் லா வந்து பிரிட்டன்லேருந்து எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பிரிட்டன்லேருந்து எடுத்தது ஈக்குவல் பிஃபோர் லா, ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்ற விஷயம், ஓகேங்களா. ரூல் ஆஃப் லாலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ தட் அது ஏவி டைஸியோட கான்செப்ட். அதுக்கப்புறம் பாருங்கள் ஹார்மோனி இன் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, ஓகேங்களா. டைரக்டிவ் பிரின்சிபல்ன்றது வந்து டிபிஎஸ்பி. இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரெண்டையுமே ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது பற்றி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி பேசும். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அண்டு சோசியல் டெமோக்ரஸி பற்றி பேசும், ஓகேங்களா. ஸோ தட் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து மேக்ஸிமம் இதோட பேசிக் ஃபியூச்சர்ஸை வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஓகேங்களா. ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, எஃப்ஆரில் இருக்குது, ஓகேங்களா. அதோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டிஸ் வந்து எப்பயுமே வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. நீங்கள் ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 15 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், 16 பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஒரு 14 to 18 வரைக்கும் இருக்கும். அதில் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டியை வந்து மாற்றக்கூடாது, ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷன், ஓகேங்களா. இது வந்து லைக் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களோட எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து லோக்கல் எலெக்ஷன், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி போன்ற எலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் எதுக்குமே காசு வாங்கக்கூடாது. இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் ஃபேர் எலெக்ஷனாகவும் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஃபியூச்சர், அதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து முக்கியம். ஏன்னா நீதின்றது வந்து எல்லா பேத்துக்குமே காமனாக இருக்கணும். காமனாக எப்போ இருக்கும் அப்படின்னா அதுக்கு தனி சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து காமனாக பொதுப்படையாக இருக்கும். இல்லாட்டி அது வந்து ஏதாவது ஒரு பக்கம் பேஸ் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்றது வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது ஜுடிஷியரியில், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது ஆர்டிகல் 368 ஒரு சில லிமிட்டட் பவர் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய பேசிக் ஃபியூச்சர்ஸ், ஓகேங்களா, பேசிக் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது ஆப்ஷனில் வந்து இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு கேட்கலாம். இல்லை இந்த கேசஸ் வந்து எது ரிலேட்டடாக வருது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பெட்டராக அடுத்த ஒரு சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.